காயத்ரிக்கு ஈடான மந்திரமும் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமும் இல்லை அப்படின்னு அக்னி புராணமே கூறுது. இதை சிவபெருமானே பார்வதி தேவியிடம் ஏகாதசி விரதத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விரதத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஏகாதசி விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏகாதசினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெருமாள் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். வைகுண்டத்துல இருக்கிற அந்த பெருமாள் நம்மளை பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கே அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருமே இந்த மார்கழி மாதத்துல மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி அந்த மார்கழி மாதத்தை சிறப்பு செய்த அந்த திருமாலோட திருவடியை பற்றி இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இதை கேட்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஏகாதசி அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா முராசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களை எல்லாத்தையுமே துன்புறுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்திரன் தலைமையில பாத்தீங்கன்னா எல்லாருமே விஷ்ணுவை போய் சரணடைஞ்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கும் போது நிறைய அவரை அழிக்கிறதுக்கு திருமால் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில போய் திருமால் படுத்திருக்காரு. அப்ப உறங்கிட்டு இருக்கும் போது அந்த அசுரன் பாத்தீங்கன்னா அவரை அதாவது மாற்று வழியில மறைமுகமா தாக்கறதுக்காக வந்தபோது விஷ்ணுவோட அந்த உடல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான மகள், அந்த மகள் தோன்றுனாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தோன்றிய மகள் அழகு மட்டும் இல்ல, வீரத்திலையும் சிறந்தவங்க. அவங்க விஷ்ணுவோட அனுமதி கூட பெறாம அந்த திருமாலை அழிக்கணும்னு நினைச்சு வந்த அந்த அரக்கனை அந்த மகள் அழிச்சாங்க. அதுக்குதான் உறக்கத்திலிருந்து எழுந்த திருமால் பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோட யாரு இதை செஞ்சது, நீ யாருன்னு சொல்லி கேட்கும் போது நான் உங்க உடல்ல இருந்து தோன்றனவ அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியான திருமால் பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தியான நீ இனிமே ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுவாய். அந்த 11ஆவது நாள் தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அந்த 11ஆம் நாள் வளர்பிறையில வர அந்த 11ஆம் நாள் தான் பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாத ஏகாதசியை தான் பாத்தீங்கன்னா மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். இந்த விரதம் விஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாம 2025ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம். போன வருஷம் 2024ல 2 அனுமன் ஜெயந்தி வந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2 வைகுண்ட ஏகாதசி. உங்களால இந்த வருஷம் விரதம் இருக்க முடியாம ஏதாவது ஒரு சூழ்நிலை கோவிலுக்கு போக முடியலன்னா நீங்க வருத்தப்பட வேண்டாம். அதுக்காக தான் திருமாலை பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் 30, அதாவது டிசம்பர் 30 பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஏகாதசி வருது. நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் நாள், நாளைக்கு 10ஆம் நாள், நாளைக்கு அதாவது ஜனவரி 10, இந்த 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி தொடங்குது. நீங்க சொர்க்கவாசல் பார்க்கணும்னா காலையிலே பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல போக முடியாதவங்களுக்கு டிவிலேயே நமக்கு லைவா காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டே நம்ம விரதத்தை விடிய விடிய கண்மடிச்சு திருமாலை நினைச்சிட்டு திருமாலோட ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு பெருமாள் நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம பரமபத விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது நம்ம கண் விழிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத வீடியோ ஆடியோ இதெல்லாம் கேட்டு சினிமா பாடல்கள் இந்த மாதிரிலாம் கேட்காம நமக்கு இறைவனோட அந்த திருநாமங்களை சொல்ற அந்த விஷயத்த தான் பண்ணணும். அதுதான் விரத பலனை முழுமையா கொடுக்கும். இன்னைக்கு இரவு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதாவது இன்னைக்கு மதியத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடணும். இந்த விரதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா தசமி, ஏகாதசி, துவாதசி அப்படின்னு 3 நாள் வரும். இன்னைக்கு தசமி. இன்னையில இருந்தே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பாத்தீங்கன்னா கண் விழித்து காலையில திருமால் திருவடிய சொர்க்கவாசல் மூலமா நம்ம அடைஞ்சு அவரை திருவடியை பற்றி அன்னைக்கு முழுக்க நம்ம தூங்கவும் கூடாது. அதே மாதிரி பல வகை காய்களை போட்டு சமைச்சு பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதம்ப காய்களை போட்டு சமைத்து நம்ம விரதத்தை முடிக்கணும். நாளைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா, அதாவது ரொம்ப ஹெவியான உணவு எடுத்துக்காம ரொம்ப எளிமையான ஒரு உணவை எடுத்துக்கிட்டு நீங்க விரதத்தை முடிக்கலாம். அப்ப இன்னைக்கு நைட்ல இருந்தே நீங்க கண் விழிக்க ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஃபுல்லா அந்த விரதத்தை இருக்கணும். நாளைக்கு கோவிலுக்கு போறவங்க கோவிலுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டிலே இருந்து நீங்க திருமாலை வழிபடலாம். துளசி மாலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாமரை பூ, இந்த மாதிரி திருமாலுக்கு உகந்த பூக்களால நீங்க அலங்காரம் செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரதத்தை முடிக்கும் போது படையல் போடுறதுக்கு முன்னாடி நீங்க துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதம்ப காய்கள் சமைச்சதெல்லாம் அதுல கசப்பு
புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி, பரங்கிக்காயில இனிப்பு இருக்கும், எல்லாமே கலந்த மாதிரி ஒரு காயில வந்து சமைப்பாங்க. அந்த மாதிரி சமைக்கும் போது வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாமே கலந்துதான் வரும், அதெல்லாம் வந்து நம்ம கடந்துதான் வரணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதுக்காக தான் இந்த ஏகாதசி விரதம். அது மட்டும் இல்லாம பகல் 10 கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10ஆம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மோகினி அலங்காரம், அதாவது 9ஆம் நாள்ல மோகினி அலங்காரம். இந்த மோகினி அலங்காரம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமால் வந்து, அதாவது பார்க்கடல்ல நம்ம வந்து அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது ஃபர்ஸ்ட் வந்தது அந்த விஷம்தான். அந்த ஆழகால விஷத்தை வந்து சிவபெருமான் உண்டு அவரை வந்து மக்களையும் தேவர்களையும் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் வந்த அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் கையில போயிடுச்சு. அப்ப வந்து தேவர்கள் எல்லாருமே விஷ்ணு கிட்ட போய் மன்றாடும் போது பெருமாள் வந்து என்ன பண்ணார்னா பெண் வடிவத்துல, அதாவது இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, இதான் வந்து மோகினி அலங்காரம். இந்த மோகினி அலங்கார வடிவத்துல அவங்கள வந்து அசுரர்களை மயக்கி அந்த அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுத்தாரு. இதுதான் வந்து வைகுண்ட ஏகாதசியினுடைய கதை. இந்த மாதிரி நீங்களும் திருமாலுடைய நாமத்தை சொல்லி விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க. நைட்டு கண் விழிக்க முடிஞ்சவங்க கண் விழித்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்க. ஆனா நைட்டு கண் விழிச்சோம் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு வந்து பகல்ல தூங்கக்கூடாது, அது மாதிரி பாத்துக்கோங்க. மாத்திரை எடுத்துக்கிறவங்க, அதாவது சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிறவங்க இதை வந்து நீங்க வந்து விரதம் இருக்கணுங்கிற இது கிடையாது. நீங்க திருமாலோட நாமத்தை சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க. இந்த வருஷம் கொண்டாட முடியாதவங்க, திருமால் பாதத்தை வந்து நெருங்க முடியாதவங்க இந்த வருஷம் கடைசியில நம்ம நெருங்கலாம் கண்டிப்பாக. அதனால இறைவன் செய்யறது எல்லாமே நம்ம நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், துன்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சமநிலையை விட்டு நம்மளோட மனசு வந்து மாறாம இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் ரொம்ப தெளிவா இருக்கும். சந்தோஷம் வந்தா ரொம்ப துள்ளி குதிக்கிறதும், கஷ்டம் வந்தா ரொம்ப உடஞ்சு போறதும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத முறையோட ரொம்ப ஆத்மார்த்தமான தத்துவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத பலனை அடையிறதுக்கு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச பூஜைகளை பண்ணுங்க, முடிஞ்சா கோவிலுக்கு போய் வணங்குங்க. இரவு கண் முழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து செஞ்சு பாருங்க. அடுத்த வருஷம் நல்லபடியா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என்ன குறை இருந்தாலும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிறத அவரை நோக்கி பாடுங்க. அவர் நம்ம குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பாரு. கண்டிப்பா எல்லா விஷயங்களும் இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து நமக்கு நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறத திருமால் கிட்ட வேண்டிக்கோங்க. அவர் திருவடியை இறுக்கமா பற்றிக்கோங்க. துளசி மாலை கண்டிப்பா கிடைச்சா வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏகாதசி விரதம் நல்லபடியா இருங்க. நன்றி, வணக்கம்.